ஈரானுக்கு அடுத்து ரஷ்யாதான் அமெரிக்காவின் அடுத்த சதித்திட்டம். வெளிப்படைவாரா விளாடிமிர் புட்டின்? அமெரிக்கா ரஷ்யா அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்தும் அல்லது குறைக்கும் நோக்கில் 2010 ஆண்டு நியூ ஸ்டார்ட் என்ற ஒப்பந்தம் செய்து கொண்டன. இதில் இரு நாடுகளும் தலா 1550 அணு ஆயுதங்களை மட்டுமே வைத்துக் கொள்ள முடியும். இந்த ஒப்பந்தம் 2021 ஆண்டு வாக்கில் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டது. இதற்கிடையே அணு ஆயுத ஒப்பந்தம் நேற்றுடன் முடிவுக்கு வந்தது. ஒப்பந்தத்தை நீட்டிக்க ரஷ்யா விரும்பியது. ஆனால் அதை அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஏற்கவில்லை. இதனால் இரு நாடுகளிடையிலான அணு ஆயுத ஒப்பந்தம் காலாவதியாகியுள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறும் போது, இந்த ஒப்பந்தம் முடிவிற்கு வருவது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். இந்த விஷயத்தில் ரஷ்யா மிகுந்த பொறுப்புடனும் கவனத்துடனும் செயல்படும். அதே நேரம் எங்களின் தேச நலனுக்காக எப்போதும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். இந்த நிலையில் ட்ரம்ப் தனது சொந்த சமூக வலைதளமான ட்ரூத்தில் நீண்ட காலம் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தத்தை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இது குறித்த பதிவில், தமது அணுசக்தி வல்லுநர்களை கொண்டு எதிர்காலத்தில் நீண்ட காலம் நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு புதிய மேம்படுத்தப்பட்ட மற்றும் நவீனமயமாக்கப்பட்ட ஒப்பந்தத்தை உருவாக்க நாம் பணியாற்ற வேண்டும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். புதிய ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில், காலாவதியான ஸ்டார்ட் ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை கடைபிடிக்க வாஷிங்டனும் மாஸ்கோவும் ஒப்புக்கொண்டிருக்கிறதா என்ற கேள்விக்கு வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கேரோலின் லெவிட் எனக்கு தெரிந்தவரை இல்லை என்று பதிலளித்துள்ளார்.